இன்றைய தினம் 85வது அத்தியாயம் சூரத்துல் புரூஜ் என்கின்ற சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல் புரூஜ் என்றால் கோள்களுக்கு சொல்வது. வானத்தில் இருக்கின்ற விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான கோள்கள் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த கோள்களுக்கு சொல்லக்கூடிய பேர் தான் புரூஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனத்திலே வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் என்று முதலாவது வசனத்தை ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்திலே அல் புரூஜ் என்கின்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த சொல் தான் இந்த சூறாவுடைய பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். 4 தொடக்கம் 8 வசனம் வரைக்கும் அகல்வாசிகள் என்று வரலாற்றிலே கூறப்படுகின்ற அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறார். 9 தொடக்கம் 11வது வசனம் வரைக்கும் ஈமானுடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நற்செய்தி தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். 12 தொடக்கம் 16 அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை தொடர்பாக அல்லாஹ் சொல்கிறார். 17 தொடக்கம் 20 வசனம் முன்வாழ்ந்து அளிக்கப்பட்ட சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். 21 தொடக்கம் 22 அல் குர்ஆன் தொடர்பாக சொல்கிறார். இந்த 22 வசனங்களை கொண்ட இந்த சூரா மிக முக்கியமான பல்வேறுபட்ட அம்சங்களை உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் முதலாவது வசனத்திலே வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக, இங்கே வசனம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வாவ் என்ற எழுத்து வந்தால் அது சத்தியத்தை குறிக்கும். எனவே வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக. எப்படியான வானம்? ذاتில் புரூஜ் கோள்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக. நிறைய கோள்கள் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அத்தாட்சி. வல் யௌமில் மௌஊத் வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக. அல்லாஹ் மறுமை நாளை இன்னைக்கு சொல்கிறார். அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லாது மறுமை அது நிச்சயமாக ஏற்படும். அந்த மறுமை நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். வஷாஹிதின் வ மஷ்ஹூத் சாட்சியின் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு புது வகையான சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இதிலே சாட்சி ஷாஹித் என்பது நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஷாஹிதாக இருப்பது, அதுக்கு சாட்சி என்று சொல்லுவோம். மஷ்ஹூத் என்றால் சாட்சி சொல்லப்படுபவை என்று அந்த அரபியிலே மொழிபெயர்க்கப்படும். இது எதனை இந்த குர்ஆன் நாடி இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எதை நாடி இருக்கிறான் என்பதற்கு 3 விதமான விளக்கங்களை, முக்கியமான விளக்கங்களை தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். முதலாவது விஷயம், ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாள், மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய தினம் என்று தஃப்சீருடைய அறிஞர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு தபரானியிலும் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். அதேபோல் இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஷாஹித் என்றால் மனிதன், சாட்சி சொல்லக்கூடியவன் மனிதன் என்றும், மஷ்ஹூத் என்றால் மறுமை நாள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இங்கே விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஷாஹித் என்றால் சமூகம் அளிப்போர், மக்கள் எல்லாம் அந்த சமூகம் அளிக்கக்கூடியவர்கள் என்றும், மறுமை நாள் என்பது சமூகம் அளிக்கப்படுபவை என்ற கருத்திலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். 3வது ஒரு கருத்து சொல்கிறார்கள், ஷாஹித் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், மஷ்ஹூத் என்றால் ஈமான் கொண்டவர்கள் என்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த எல்லா கருத்திலும் 4வது ஒரு கருத்தும் சொல்கிறார்கள்,
ஷாஹித் என்றால் உடல் உறுப்புகள் என்றும், மஷூத் என்றால் மனிதன் என்ற கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த எல்லா கருத்துமே இந்த வசனத்துக்கு பொருத்தம் என்ற கருத்தை தான் தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாஹித் மஷூதின் மீது சத்தியமிட்டு குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அகலியுடையோர் சவிக்கப்பட்டு விட்டனர், அகல்வாசிகள் சவிக்கப்பட்டு விட்டனர். அவர்கள் யார் என்றால் அன்னாரி தாத்தில் வகூத், அந்த அகல்வாசிகள், அது அந்த அகல் என்பது எரிபொருட்களுடைய பெரும் நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாரி தாத்தில் வகூத், அகல்வாசிகள் அந்த பெரும் நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதுவும் அலையா கூத், அதனை சூழ அவர்கள் உட்கார்ந்திருந்த போது அங்கே சபிக்கப்பட்டார். இதனுடைய வரலாறை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான் என்பது. வஹும் அலா மா யஃபலூன பில் முஃமினீன ஷுஹூத், ஈமான் கொண்டோரை நெருப்பு கிடங்கில் போட்டு நோவினை செய்வதை அவர்கள் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7வது வசனம் வரைக்கும் சொல்லி 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் மிகைத்தோனாக புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காகவே அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்கின்ற இந்த அகல்வாசிகள் யார் என்பது தொடர்பாக தஃப்சீருடைய அறிஞர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவருடைய சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொல்வது இந்த சஹீஹ் முஸ்லிமிலே வந்த இந்த வரலாறு தான் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது என்ன வரலாறு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னர் ஒரு காலத்தில் ஒரு அரசன் வாழ்ந்தான். அவனிடத்திலே குறி சொல்லுகின்ற ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரன் முதுமையடைந்த போது அரசனிடம் வந்து, நான் முதுமையடைந்து விட்டேன், என்னோடு இந்த சூனியக்கலை அழிந்துவிடக் கூடாது, எனவே எனக்கு ஒரு சிறுவனை நீங்கள் நியமித்து தாருங்கள், அவனுக்கு நான் இந்த சூனியக்கலையை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவ்வாறே அந்த சூனியக்கலையை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிறுவனை அவனிடம் அரசர் அனுப்பினான். சிறுவன் இந்த சூனியக்கலையை கற்றுக்கொள்வதற்காக சூனியக்காரிடம் செல்லும் வழியில் துறவி ஒருவர் இருந்தார். அவரிடமும் சென்று அவருடைய அறிவுரைகளையும் அந்த சிறுவன் கேட்க தொடங்கினான். அந்த சூனியக்காரனிடம் செல்லும் போதெல்லாம் அந்த துறவியிடம் சென்று அமர்ந்து விட்டுத்தான் அந்த சூனியக்காரனிடமும் அவன் செல்லுவான். அப்போது தாமதமாகுவதால் இந்த சூனியக்காரன் ஏதாவது ஏசி விடுவானோ என்று அஞ்சி இந்த துறவியிடம், இவ்வாறு நான் அங்கே போக வேண்டும், என்ன செய்வது, எனக்கு தாமதமாகிறது என்று சொன்னான். அதற்கு அந்த சூனியக்காரனிடம், நீ சொல்லு, என் வீட்டார்கள் என்னை தடுத்து விட்டார்கள், நான் வீட்டிலே இருந்து தாமதமாக வருகிறேன் என்று சொல்லு. வீட்டிலே கேட்டால் இந்த சூனியக்காரன் என்னை தாமதிக்க வைத்து விட்டான் என்று சொல்லு என்று அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த நிலையில் அவன் ஒரு நாள் வீதியால் செல்லுகின்ற போது ஒரு பெரிய ஒரு மிருகம் அவன் பக்கம் வந்தது. மக்களை செல்ல விடாமல் அது அப்படியே தடுத்து கொண்டிருந்தது. அப்போது அந்த சிறுவன், நான் இந்த சூரியக்காரன் சிறந்தவனா அல்லது இந்த துறவி சொல்வது திறந்ததா என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கல்லை எடுத்து அந்த
அந்த மிருகத்துக்கு, இரட்சகனே, இந்த துறவியின் நிலை சூனியக்காரன நிலையை விட உனக்கு மிகவும் விருப்பமானதா இருந்தால் இந்த மிருகத்தை கொன்று மக்களை செல்லவிடு என்று அவன் சப்தமிட்டு சொல்லி அந்த கல்லை எறிந்தான். அப்படி என்றால் அந்த துறவி தான் இறைவனுடைய அந்த மார்க்கத்தை சொல்கிறார் என்ற கருத்தில் அவர் அறிகிறார். அப்போது அந்த மிருகம் அப்படியே செத்து விடுகிறது. மக்கள் அச்சமின்றி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த துறவியிடம் சென்று அவன் நடந்ததை சொல்கிறான். நான் இப்படி வீதியால் போகும்போது வீதி போக முடியாமல் ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து தடைப்பட்டிருந்தது. நான் ஒரு கல்லை எடுத்து எறிந்தேன். அப்போது அந்த இப்படி சொல்லி எறிந்தேன், அது செத்து விட்டது. அப்போது அந்த துறவி சொன்னான், நீ என்னை விட சிறந்தவனாக ஆகிவிட்டாய். உன் தகுதி இப்போது நான் கண்கூடாக பார்க்கும் நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஆனால் நீ பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவாய். அப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் என்னை பற்றி நீ சொல்லிவிடாதே என்று அந்த துறவியிடத்திலே சொன்னான். இப்போது அந்த சிறுவன் பிறவி குருடர்களை எல்லாம் நிவாரணம் செய்ய ஆரம்பித்து விட்டான். தொழு நோயாளிகளுக்கெல்லாம் நிவாரணம் வழங்க ஆரம்பித்து விட்டான். பல்வேறுபட்ட இதர நோய்களுக்கெல்லாம் மக்களுக்கு நிவாரணம் அளிக்க ஆரம்பித்து விட்டான். இந்த செய்தியை அந்த அரசனிடம், அரச சபையிலே இருந்த ஒரு கண் பார்வையற்றவர் கேள்விப்படுகிறார். இப்படி பார்வையற்ற மனிதர்கள் எல்லாம் பார்வையாக்குகிறார் ஒரு சிறுவன் இருந்து கொண்டு. இப்போது அந்த சிறுவனிடம் அந்த கண் பார்வையற்றவர் போகிறார். அவர் போய் அங்கே சொல்கிறார், நீ எனது இந்த நோயை குணப்படுத்தினால் என்னிடமுள்ள எல்லா பொருட்களையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான், நான் என்னுடைய கட்டித்தரத்தினால் யாருக்கும் நிவாரணம் அளிப்பதில்லை, அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் என்று சொல்லி அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன், அவன் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் என்று சொன்னான். அவ்வாறே அந்த குருடன் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நிவாரணம் அளிக்கிறான். அவன் மீண்டும் அரச சபைக்கு போகும்போது அவன் கண் பார்வை உள்ளவனாக போகிறான். அரசன் கேட்கிறான், எப்படி உனக்கு இந்த கண் பார்வை வந்தது என்று கேட்கிறான். அதற்கு அந்த குருடர் சொல்கிறார், எனது இரட்சகன் தான் எனக்கு இந்த கண் பார்வையை தந்திருக்கிறான். அப்போது அந்த அரசன் கடுமையாக கோபமுற்று, உனக்கு நான் இல்லாத ஒரு இரட்சகன் இருக்கிறானா? நான் இல்லாத ஒரு இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறான். உடனே அவனை பிடித்து அந்த சிறுவனை பற்றி சொல்லும் வரைக்கும் அந்த அரசன் வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அந்த சிறுவன் கொண்டு வரப்பட்டான். அப்போது அந்த அரசன் அந்த சிறுவனிடம், உனக்கு இவ்வாறு இந்த கலையை கற்றுத்தந்தது யாரு என்று கேட்கிறான். அதுக்கு அந்த சிறுவன், நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கிறான் அந்த சொன்னபோது இதனை உனக்கு சொல்லித் தந்தது யாரு என்று கேட்கிறான். அப்போது அந்த சிறுவன் சொல்கிறான், எனக்கு இவ்வாறு ஒரு துறவி, அவர்தான் எனக்கு இவ்வாறு கற்றுத்தந்தார், இறைவன் அல்லாஹ் ரப்பு இரட்சகன் தொடர்பாக எனக்கு சொல்லித்தந்தார் என்று சொல்கிறார். அவர் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்டு, நீ இப்படி சொல்லிக் கொடுத்தாயா, இதில் இருந்து நீ மீள வேண்டும் என்று அந்த சிறுவன் அந்த துறவியிடம் சொல்கிறார். துறவி மறுத்த போது அந்த துறவி அப்படி இரண்டாக பிளக்கப்படுகிறார். மீண்டும் அந்த கண் பார்வையற்று கண் கிடைத்தவரிடமும் இந்த அரசன் கேட்கிறான், நீயும் உன்னுடைய இரட்சகனுடைய நம்பிக்கையிலிருந்து மீள வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், இல்லை முடியாது என்று சொன்னபோது அவனையும் இரண்டாக பிளக்குகிறான். அப்போது அந்த சிறுவனை அழைத்து,
நீ என்னைத்தான் நம்ப வேண்டும், நீயும் மீள வேண்டும், என்னை இரட்சகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கும் அந்த சிறுவன் இல்லை, முடியாது, என்னுடைய அனைவர்களுடைய இரட்சகன் அல்லாஹ் தான் என்று அந்த சிறுவன் சொல்கிறான். அப்போது அந்த சிறுவனை காவலாளிகளை அழைத்து அந்த சிறுவனை கொண்டு போய் நீரிலே மூழ்கடித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை அப்படியே அனுப்பிவிடுகிறார். அங்கே போன போது கடலிலே மூழ்கடிப்பதற்காக செல்கிறார்கள். உடனே இறைவனிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்கிறான். இறைவன் அந்த யார் அவர்களை அழைத்து சென்றார்களோ அவர்களை அப்படியே கொண்டு போய் கடலிலே மூழ்கடிக்க வைக்கிறான். சிறுவன் தப்பி திரும்ப வருகிறான். அரசரிடம் வந்து எங்கே அவர்கள் என்று கேட்கிறான். அரசன் அவர்கள் அனைவர்களும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி மீண்டும் மலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடுங்கள் என்று திரும்ப அனுப்புகிறார். காவலாளிகளிடம் அனுப்புகிறார். அந்த காவலாளிகள் அழைத்து சென்ற போது திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை அப்படியே உலுக்கி கூட்டி சென்றவர்கள் அப்படியே மலையிலே இருந்து விழுந்து செத்து விடுகிறார்கள். அப்போது அந்த சிறுவன் மீண்டும் திரும்பி வருகிறான். அந்த சிறுவன் மீண்டும் வந்து அந்த அரசனிடம் சொல்கிறான். அவர்கள் எங்கே என்று கேட்டபோது அவர்கள் அனைவர்களும் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறான். அப்போது அந்த சிறுவன் அரசனிடம் சொல்கிறான், நீங்கள் இவ்வாறு என்னை கொலை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் சொல்வது போன்று செய்தால்தான் நீங்கள் கொலை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். மக்கள் அனைவர்களை முன்பு திரட்டி என்னை சிலுவையில் அறைந்து விட்டு என்னிடத்தில் இருக்கின்ற அம்பொன்றை நஞ்சை ஊட்டி அந்த அம்பை இந்த சிறுவனின் இரட்சகனின் பெயரால் நான் இதனை எறிகிறேன் என்று சொல்லி எறிந்தால் என்னை நீங்கள் கொலை செய்ய முடியும் என்று அவன் சொல்கிறான். அப்போது அந்த மக்களை எல்லாம் திறந்த வெளியிலே ஒன்று திரட்டி சிறுவனை சிலுவையில் அறைந்து விட்டு அந்த சிறுவனின் அம்புக்கூட்டில் இருந்த அம்பை எடுத்து அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவனுடைய இரட்சகனுடைய பெயரால் என்று கூறி அவனை நோக்கி அம்பை எய்கிறான். உடனே அந்த சிறுவனுடைய நெற்றி பொட்டிலே பாய்ந்து அந்த சிறுவன் அப்படியே மரணித்து விடுகிறார். அதை கண்ட மக்கள் எல்லோரும் நாங்கள் இந்த சிறுவனின் இரட்சகன் மீது ஈமான் கொண்டோம், நாங்கள் இந்த சிறுவனின் இரட்சகன் மீது ஈமான் கொண்டோம் என்று சத்தமிட்டு கூறிக்கொண்டிருந்த போது அரசன் கடுமையாக பயந்து விட்டான். நாங்கள் இந்த சிறுவனை கொலை செய்ய போய் எம்மை சேர்ந்த எல்லா மக்களும் அவனுடைய இரட்சகனை ஈமான் கொண்டு விட்டார்களே என்று கவலைப்பட்டு அவன் சொன்னான், நீங்கள் எல்லோரும் என்னை நம்ப வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் அனைவர்களையும் கொலை செய்வேன் என்று சொல்கிறான். அந்த மக்கள் எல்லோரும் மறுக்கிறார்கள், ஈமான் கொள்ள முடியாது, நாங்கள் உன்னை நம்ப முடியாது என்று மறுத்த போது மிகப்பெரிய ஒரு அகலை தோன்றுகிறான், குழியை தோன்றுகிறான். பிரம்மாண்டமான அமைப்பிலே அங்கே எரிய வைக்கிறான். கொல்லிகளை போட்டு நெருப்பு எரிய வைக்கிறான். எரிய வைத்து விட்டு ஒவ்வொருவர்களாக கேட்டு கேட்டு அந்த நெருப்பிலே கொண்டு போய் போடுகிறான். அப்போது ஒரு தாய், ஒரு பெண்மணி அவருடைய குழந்தை ஒன்றை வைத்துக் கொண்டு குழந்தையோடு எப்படி இந்த நெருப்பிலே விழுவதென்று தயங்கிக் கொண்டிருந்த போது அந்த குழந்தை சொன்னது, நீங்கள் சத்தியத்திலே இருக்கிறீர்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லி அந்த குழந்தையோடு அந்த தாய் அந்த அகலிலே விழுகிறாள். இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் புரூஜினுடைய 6வது வசனம் தொடக்கம் 8வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார் என்பதை தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமி இதனுடைய ஆட்சி அது அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான்
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எது நடந்தாலும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை தாண்டி அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு அறியாமல் உலகத்திலே எந்த ஒன்றும் நடக்க மாட்டாது என்பதை 9வது வசனத்திலே சொல்கிறான். 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், யார் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் நெருப்பில் துன்புறுத்தி தும்மலம் யதூபு, அதன் பின்னர் தௌபா செய்யவில்லையோ, ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது, வலஹும் அதாபுல் ஹரீக், அவர்கள் அந்த ஈமான் கொண்டோரை நெருப்பிலிட்டு எரித்ததற்காக தண்டனையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது வசனத்திலே சொல்கிறான். 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வாமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி, அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ذَلِكَ الْفَوْزُ الْكَبِيرُ, அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்கள் ஈமான் கொண்டவர்கள் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயமாக சொல்கிறான். 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இதற்கு மாற்றமாக உலகத்திலே பாவங்கள் அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் வரம்பு மீறியவர்களாக உலகத்திலே நடந்தால் அவனுடைய பிடி மிக பயங்கரமானதாக இருக்கும். அவன் பிடிப்பது போன்று யாரையும் பிடிக்க மாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத், நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் தான் உங்களை ஆரம்பமாக படைத்தான், அவன்தான் மரணித்த பின்னர் திரும்ப மீட்ட இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பமாக படைத்த அல்லாஹ்வுக்கு திரும்ப மீட்டுவது உங்களை கஷ்டமா என்று 13வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான். 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல் கஃபூருல் வதூத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உலகத்திலே மனிதர் என்ற ரீதியில் நீங்கள் பாவங்கள் செய்தால், தவறுகள் செய்தால், பிழைகள் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் மனிதர்களை மிக்க நேசிப்பவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் துல் அர்ஷில் மஜீத், அவன் அரசுடையவனாகவும் பெருந்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான் என்று 15வது வசனம் வரைக்கும் சொல்கிறான். 16வது வசனத்திலே தன்னை பற்றி சொல்கிறான், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் தான் நாடுவதையெல்லாம் செய்து முடிப்பவன். அல்லாஹ் உலகத்தில் எதை நாடுகிறானோ அவைகளை எல்லாம் செய்து முடிப்பான். அவனுக்கு யாரும் கட்டளை போட முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது என்று ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் விரும்பியதை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான். ஹல் அதாக ஹதீதுல் ஜுனூத், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அந்த படைகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? என்ன படை? ஃபிர்அவுன வ தமூத், ஃபிர்அவுனுடையதும் தமூதுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அவர்கள் யார் தெரியுமா? பலில்லதீன கஃபரு பி தக்தீப், இந்த அல் குர்ஆனை பொய்யாக்குவதில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். பலில்லதீன கஃபரு பி தக்தீப் வல்லாஹு மின் வராஹிம் முஹீத், அவர்கள் அல்லாஹ்வுடைய பிடி தப்பிக்க முடியாதவாறு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த தமூத் கூட்டம் ஃபிரௌனுடைய படைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழித்தான் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கின்றன. இறுதியாக அல்லாஹ் 21வது வசனத்திலே சொல்கிறான், எவ்வளவுதான் பொய்ப்பித்தாலும் எவ்வளவுதான் நிராகரித்தாலும் இந்த குர்ஆன் பல்ஹுவ குர்ஆனும் மஜீத், இந்த குர்ஆன் மகத்தானதாகும். ஃபீ லௌஹிம் மஹ்பூஸ், அது லஹ்வுல் மஹ்பூஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக இறக்குவதற்கு முன்னர் லவ்ஹுல் மஹ்பூஸிலே பதிந்து வைத்திருந்தான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ லௌஹிம் மஹ்பூஸ் என்று இந்த சூராவை முடிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் புரூஜிலே மிக முக்கியமாக உலகத்திலே வாழ்ந்து அழிக்கப்பட்ட அஸ்ஹாபுல் ஹுதூத் என்ற அந்த சமூகத்தாருடைய
அவர்களுக்கு நிகழ்ந்த செய்திகளை பற்றி இந்த சூறாவிலே மிக சுருக்கமாக சொல்கிறான். மனிதன் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். தீயவர்கள் உலகத்திலே கெட்டவர்களாக தீயவர்களாக வாழ்ந்தால் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இறுதியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்த குர்ஆனுடைய சிறப்பு, இந்த குர்ஆன் தான் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்ற அம்சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான குர்ஆனுடைய வசனங்களில் சூறாக்களில் இந்த சூரத்துல் புரூஜ், இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அஸ்ஹாபுல் உக்தூத், இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஃபிரௌன், இதிலே சொல்லப்படுகிற தமூதுடைய கூட்டம், உலகத்திலே வாழ்ந்து அழிக்கப்பட்ட சமூகத்தாரை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசியிருக்கிறான். எனவே குர்ஆனை நாங்கள் வெறுமனே ஓதுவது மட்டுமல்லாமல் அதனை உரிய முறையிலே அறிந்து விளங்கி உணர்வுபூர்வமாக ஓதி அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்து இந்த வசனங்களை எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு வாழ்க்கையுடைய நிமிடத்திலும் எப்படி இந்த வசனங்கள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு நாங்கள் ஓதி வாசித்து அமல் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த குர்ஆன் எதிர்பார்க்கின்ற முழுமையான மாற்றத்தையும் நன்மையும் தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அல் குர்ஆனை முழுமையாக விளங்கி அறிந்து ஓதி அடுத்தவர்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.